வணக்கம். இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் என்ன? இந்த கேள்வியை பல்வேறு நபர்கள் கேட்டிருப்பீர்கள். மம்தா பானர்ஜி, நாங்க இந்தியா கூட்டணியுடன் சேர மாட்டோம், காங்கிரஸிற்கு நாங்க சீட்டு கொடுக்க மாட்டோம். அரவிந்த் கெஜ்ரிவால், பஞ்சாப்ல நாங்க காங்கிரஸிற்கு சீட்டு கொடுக்க மாட்டோம். உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவிற்கும் ஒரு முரண் இருக்கிறது. இதே போன்று பல்வேறு இடங்களில் காங்கிரஸை இந்தியா கூட்டணிக்கு உள்ளேயே எதிர்க்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இருந்தால் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸிற்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கிறது என்கிற ஒரு கேள்வி வருது. சில இடங்களில் 10 சீட்டு கிடைக்கும், 6 சீட்டு கிடைக்கும், 8 சீட்டு கிடைக்கும் என்கிற ஒரு கருத்து கணிப்பு வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் எடப்பாடிக்கும் காங்கிரஸிற்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டால், அவர்கள் கூட்டணியில் வந்தால் 15 சீட்டுகள் வரை காங்கிரஸிற்கு ஏடிஎம்கே கொடுக்க தயாராக இருக்கிறது என்கிற ஒரு அரசல் புரசலான ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ டிஎம்கேவிலிருந்து வெளியேறி ஒரு புதிய கூட்டணியை தமிழ்நாட்டில் எடப்பாடி எதிர்பார்க்கிறாரா? என்டிஏவிலிருந்து வெளிவந்து ஏன் எடப்பாடியார் இந்தியா கூட்டணியில் இணையவில்லை? அல்ல ஒரு தேர்ட் ஃப்ரண்டை ஒரு சில மூத்த தலைவர்கள் அமைக்க பார்க்கிறார்களா? இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான விடயத்தை கொடுப்பதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் தலைவரான பேராயர் காட்ஃப்ரே நோபர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 எடப்பாடி காங்கிரஸுடன் இணைவதற்காக தயாராக இருக்கிறார் என்று நீங்க கூறினீங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மெயின் தீம் ஒன்று இருக்கு. அதாவது இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டாவே காங்கிரஸ் அல்லாத, பிஜேபி அல்லாத பிரதமரை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த அஜெண்டா. இப்படி ஒரு அஜெண்டால ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ள கையெழுத்து போட்டு உள்ள இணைஞ்சது பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். தவறு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த தவறுக்குரிய பலனை தான் மம்தா பானர்ஜி மூலம், கெஜ்ரிவால் மூலம், அப்புறம் நிதிஷ் வெளியே போயிட்டாரு, அப்புறம் நீங்க சொன்னீங்க அபிஷேக் யாதவ், இவங்க எல்லாருமே அவங்க வந்து வெறுத்து ஒதுக்கி தள்ளுற புறம்போக்கு மீது ஆகிற லெவலுக்கு ஆயிட்டாங்க. இப்போ இவ்வளவு ஊர்ல அவங்க ஒதுக்குறாங்கல்ல. இப்போ மம்தா பானர்ஜி நாங்க தனியா நிற்கிறோம், அவரு கெஜ்ரிவால் நாங்க தனியா நிற்கிறோங்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் இவங்க எதுக்காக திமுக அப்படியே காலை பிடிச்சிட்டே நிற்காங்க? திமுக இந்த இடம் என்ன நினைக்குதுன்னா, நம்மளை வச்சுதான் ஓட்டு, இவங்களுக்கு ஒரு 6 சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. இவங்க ஃபார்முலா எப்படின்னா, கருணாநிதி இருக்கும் போதே குறைச்சி முதல்ல பேசுவாங்க, அப்புறம் அவங்கள தொங்க வருவாங்க. போன இடம்லாம் டெல்லியிலேருந்து அவர் பேர்னா ஃபருக் அப்துல்லா அவர் வந்தார், அவர் பேர்னா ஒரு முஸ்லீம், அவர் வந்து பேர் அவர் கட்சி மாதிரி பிஜேபி போயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் தொங்குன்னு ஒன்றை கூட்டுவாங்க, அப்புறம் 8க்கு வந்து நிற்பாங்க. இப்போவும் அதுதான் வரும். இப்போ என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கணுங்க, எடப்பாடியார் வந்து இப்போ சட்டமன்றத்தில் கூட ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானங்களுக்கு இவர் ஆதரித்தார். அப்போ எல்லாம் சமூக வலைதளம் ஃபுல்லாக பேச்சு ஓடிட்டு இருக்கு. என்னாச்சு, திமுகவா அதிமுக பார்ட்னரா, கூட்டணி கட்சி அப்படின்லாம் பேச்சு ஓடிச்சு. இப்போ எதுக்காக அவர் செய்கிறார்? பிஜேபி நட்டா வந்து வாசலை திறந்து வச்சு, கல்லாவை திறந்து வச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. இவருக்கு தூது விட்டு பார்த்தாங்க. ஜெயக்குமாரை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் முடியாது, நாங்கள் கதவு பூட்டியாச்சு, உங்க கூட இனி ஒரு காலமும் ஒட்டு உறவு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. 2 நேற்றம் முந்தானாலோ எடப்பாடியார் சொல்றாரு, எங்க மேல ஈடி ரேடே விடட்டு, எங்க மேல என்ன வழக்குனாலும் போடட்டு, நாங்க எதையும் எதிர்கொள்ள தயார் நிலையில இருக்கோம், நாங்க இனி ஒரு காலமும் பிஜேபியோட கூட்டணி. இதைத்தான் ஜெயலலிதா அம்மாவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க சூழ்நிலைகள்ல அவங்க அம்மா இறந்து போய் அப்புறம் இவங்க தத்தளிக்கிற அந்த நேரத்துல, தெவங்கிற நேரத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எறும்பை பாதுகாக்க ஒரு இலை போல வந்து எறும்பை அமுக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேல ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம தான் இவங்க தெரிச்சு வெளியே வராங்க. இனி வந்து எடப்பாடியார் 100க்கு 100 நான் சொல்றேன், அவர் பிஜேபியோட நீ சாய மாட்டாரு, ஜெயிச்ச பிறகு சாய மாட்டாரு. சரியா? அடுத்தாப்புல நீங்க இந்தியா கூட்டணிக்குள்ள அவர் வரலங்கிறீங்க. இந்தியா கூட்டணிக்குள்ள அவர் போறதுக்கு விரும்பல, ஏன்னா அதுல திமுக இருக்கு. அதுக்குள்ள எப்படி அதிமுக திமுக எப்படி உள்ள போற முடியும்? அப்போ தேர்ட் 3வது அணி கூட உருவாக்குறோமோ இல்லையா அது விட்டுருங்க. ஒரே ஊருக்குள்ள அதிமுகவுக்கு எதிரி கட்சினா திமுக தான். 2 பேரும் ஒரே போட்ல எப்படி போக முடியும்? அதனால அந்த இது நீங்க சொல்றது தவறான ஒரு கருத்து. இப்ப எடப்பாடியார் வந்து 10 to 15 கொடுக்க தயாரில் இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை யாரு இவர் நம்ம யாரு ராகுல் காந்தி உபயோகப்படுத்தணும், சோனியா காந்தி உபயோகப்படுத்தணும். இதை ஒரு நிமிஷம் கேளுங்க, இதுல ஒரு ரகசியம் இருக்கு, இது நிறைய மக்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க ஜேர்னலிஸ்ட், நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது சுனில்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தார். இவர் வந்து மோடிக்கு உதவியாளராக இருந்தார். அதுக்கப்புறம் போன பீரியட்ல எடப்பாடியாருக்கு முழுக்க அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடத்தி முடிச்சதே சுனில் தான். அவர் எடப்பாடியுடைய மகன் தான் அந்த ஐடிவிங் எல்லாம் கட்டமைப்போடு வச்சு இப்போ நடத்திட்டு இருக்காரு. அந்த சுனிலோட டெய்லி கான்டாக்ட்.
சரியா? இப்போ அவர் தான் ராகுல் காந்திக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா போய் இயங்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த பாலமா செயல்படுவதே யாரு? சுனில் தான். இப்போ இவங்க இந்த நேரத்தில் சிந்தனை தெளிஞ்சு எடப்பாடியார ஒரு பெரிய பேஸ் இன்னைக்கு அதிமுகவுக்கு இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2% 1% ஓட்டு வித்தியாசம். இப்போ ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பிரிஞ்சு போனதுனால ஒரு சேதம் கிடையாது. ஒரு ஒத்தையில் தனியாக இருக்கிறாரு. கட்சி சிம்பிள் எங்கே இருக்கோ அங்கே தான் மக்கள் இருப்பாங்க. கேட்டிங்களா? கட்சி எடப்பாடி இருக்கு, சிம்பிள் எடப்பாடி இருக்கு. சிம்பிள் எல்லாம் இவங்களை யாராலையும் உங்களை தொட முடியாது. சரியா? எல்லாமே சட்ட சிக்கெல்லாம் நீங்கி நீட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் இப்போ எடப்பாடியார் கூட கூட்டணி போட்டா பெரிய மெகா கூட்டணி ஆயிரும். நீங்க சொன்னீங்க கருத்து கணிப்பு இந்த கூட்டணியே ஃபார்முலா உருவாகல. அதுக்கு முன்னாடி இவங்க யாரு? திமுக ரூபாய் கொடுத்து இந்தியா டுடே வச்சு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுங்க. கூட்டணியே முடிவாகலையே. இப்ப பாருங்க, விஜயகாந்த் கட்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொஞ்சம் எம்பி சீட் வேணும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் எடப்பாடி பெண்டிங்ல தான் இருக்கு. அடுத்தாப்புல இவர்கிட்ட பேச்சு கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. ராமதாஸ் கிட்ட அவருக்கும் ஒரு எம்பி சீட்டு ராஜ்யசபா எம்பி கொடுத்து ஒரு டேர்ம்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹோல்டுலாம் இருக்கு. எடப்பாடியார் தனியா இருக்காரு, அவர்கிட்ட ஆதரவுக்கு ஆளே இல்லைன்னு சொல்றதுலாம் சும்மா வதந்தி. இது ஒரு ஹோல்ட்ல இருக்கு. அவர் பெரிய அரசியல்வாதி, தந்திரவாதி, கிளீனா நடத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு செகண்ட் கேளுங்க. இவங்க காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் காங்கிரஸுக்கு பலம் கூடும். அவங்க கட்சி இங்க தமிழ்நாட்டில் இன்னும் வேற ஒன்றி வளரும். அதோட சேர்ந்து இல்ல, அது ஒரு செகண்ட் கேளுங்க. அதோட சேர்ந்து இப்போ என்ன நடக்கும்னா ஃபண்டும் கொஞ்சம் செலவழிப்பார் எடப்பாடியார். கேட்டிங்களா? இன்னைக்கு காங்கிரஸ்க்கு எல்லாம் ஒருத்தட்டையும் பணம் கிடையாது. ஒரு நார்மலா ஒரு ஓட்டு ஒரு எலெக்ஷனை கேம்பெயின் நடத்தினாலே நிறைய பணம் தேவை. 2019 இதே டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் 39 தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். ஆமா, ஒரே ஒரு சீட்டு தான் ஏடிஎம்கேவிற்கு போல. அதுக்கு எதுக்கு பிஜேபி கூட தோல் கொடுத்தனால இன்னைக்கு எத்தனை சீட்டு ஏடிஎம்கேக்கு வரும்? எதற்காக காங்கிரஸ் ஏடிஎம்கேவுடன் கை கோர்க்கணும்? இல்ல, நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன் கேளுங்க. நீங்க தனித்து நிக்க விடுங்க. தேமுதிக தனியா நிக்கட்டு. இப்ப ஏடிஎம்கேவோட காங்கிரஸ் கை கோர்க்கும்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன் கேளுங்க. டிஎம்கே ஆதாரத்தை வச்சு காங்கிரஸ் கை கோர்க்கும். நான் என்ன சொல்றேன், டிஎம்கேக்கும் அதிமுகவுக்கும் 1% 2% ஏற்ற இறக்கம் தாங்க. ஓட் ரேட்டிங் என்னைக்கும் அப்படிதான். நீங்க இவங்க கூட யாரெல்லாம் கூட்டணி யாரு திருமாவளவன், வைகோ, அப்படி சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணி இருக்குமோ அவங்ககிட்ட 0.5% 1% ஓட்டு வந்தா அப்படி ஏறும். ஒரு 2% 3% ஜெயிக்கிறாங்க. நீங்க பாத்துட்டு தான் இருக்கிறீங்க. போன தடவை பெரிய டிஃபால்ட்டே பிஜேபியோட கூட்டணி போட்டதுனால தான். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப எடப்பாடியாரா ராகுல் காந்தியான்னு சாரி யாரு ஸ்டாலினாங்கிற முடிவு கிடையாது. மேல மோடியா ராகுலாங்கிறது பிரதம வேட்பாளர் தான். சரியா? இப்போ இந்த நேரத்தில் இவரு தமிழ்நாட்டுக்கு அவங்க வீக்கா இருக்காங்க. யார்? காங்கிரஸ். அதிமுக கூட ஏறி பயணம் பண்ணினால் அவங்களுக்கு 15 சீட்டும் கிடைக்கும். அவங்க கட்சி வேரூண்டி நிக்கிறதுக்கு ஒரு பலமும் கிடைக்கும், நிறைய எம்பியும் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, எடப்பாடியார் ஒரு ஸ்டஃப்ஃபுல் மேன். இன்னைக்கு ஒரு அம்மா இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு குடும்ப அரசியல் வச்சுக்கலாம். அப்பா போனாங்க, அப்பா ஒரு மகனுக்கு அப்புறம் பேரன் கொண்டு வராங்க. இங்க அப்படி கிடையாது. அதிமுக தில்லு இருக்கிறவன் ஏறி பிடிச்சி கச்சை பிடிக்கணும். அதுதான் டேலண்ட். எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா அம்மாவுக்கு அவங்க தூக்கி என்கரேஜ் பண்ணல. அவர் கை காட்டாம போயிட்டாரு. இந்த அம்மா போராடி ஜெயிச்சு தான் அந்த கட்சை கைப்பற்றினாங்க. இப்போ எடப்பாடியா ஓபிஎஸ் சொல்லி 2 பேரும் போராடிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடியார் திறமையா சாதுரியமா அந்த கட்சை கையில் எடுத்துட்டாரு. இனிதான் ஸ்டேபிளா ஓடக்கூடிய நேரம் வந்திருக்குங்க. பிஜேபியும் கலத்தியாச்சு. அதனால இனி பலமுள்ள கட்சி அதிமுக தான். இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க தனித்தனியா எல்லாரும் நிப்பாட்ட சொல்லுங்க. யாரு? சீமான் மாதிரி எல்லாரும் தெரிஞ்சு நிக்கட்டு. அதிமுக தனியா நிக்கட்டு, காங்கிரஸ் தனியா நிக்கட்டு, யாரு ஏடிஎம்கே தனியா நிக்கட்டு நின்னால் 40க்கு 40 அதிமுக தான் வரும். திமுக ரொம்ப ஒரு கெட்ட பேர் இருக்கு. அவர் சொன்ன வாக்குறுதிகளை 90% நிறைவேற்றவில்லை. அதனால மக்கள் மத்தியில் அதிருப்தி. எலக்ட்ரிக் பில்லு நீங்க லைட்டை போட்டிருக்கீங்க. எவ்வளவு பில்லுங்க? இன்னைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் 5000 பில்லு கட்டுறான். 500 ரூபாய் கட்டினவங்க இன்னைக்கு எல்லாமே தலைகீழ. எல்லாமே அவங்க சொன்ன எதுவுமே அந்த நீட்டுக்கு அவங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியல. எல்லாமே சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் அவங்களால நிறைவேற்ற முடியல. மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. இவங்க ஒட்டுல கேளுங்க. ஒரு நிமிஷம். காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தால் 40 ஜெயிக்கும். யாரு? திருமாவளவன் வந்துருவாருங்க. திருமாவளவனுக்கு வந்தால் இல்லைங்க. இன்னைக்கு பிரதம வேட்பாளர் யாரு? மோடியா ராகுலா தான். ராகுல் இந்த பக்கம் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுடைய மைண்ட் எல்லாமே இன்னைக்கு அதிமுக திமுக கிடையாது. மேல யாரு? மோடி வரக்கூடாது. அப்ப காங்கிரஸ் யாருகிட்ட ஒட்டுதோ அவங்க பக்கம் தான் போக்கஸ் வரும். இயல்பாவே வரும். நீங்க காங்கிரஸை மையப்படுத்துங்க. அப்ப இந்த இடத்துல காங்கிரஸை மையப்படுத்த சொல்றீங்க. உண்மைதானங்க. மேல எடப்பாடியார் தான் காங்கிரஸுடன் ஒட்டு போக பாக்குறாரு. அப்படி கிடையாதுங்க. எங்க காங்கிரஸும் பிஜேபி தமிழ்நாட்டுல பலம் இல்லாம இருக்குங்க. இவங்களுக்கு யாரு முதுகாது வேணும். பிஜேபிக்கும் ஒரு முதுகு வேணும், காங்கிரஸுக்கும் ஒரு முதுகு வேணும்.
அதுக்கு இப்ப காங்கிரஸ் பிஜேபி எதிர்ப்பாளர் அதிகம் இருக்கனால காங்கிரஸ் முதுகு வரட்டு வந்துட்டா எடப்பாடி கூட இவர் வந்து இவருக்கு ஒரு சீட் தான் கொடுக்குறாப்புல கேள்வி யாருக்கு திருமாவளவனுக்கு மிஞ்சி போனா 2 கொடுப்பாங்க வைகோவுக்கு இந்த சீட்டே கிடையாதுங்க இப்படி எல்லாரையும் ஒதுக்கும் போது எல்லாரும் ஓடி வந்துருவான் நீங்க ஒண்ணுல காங்கிரஸ் எடப்பாடி கூட்டணிக்கு வரட்டு யாரு திருமாவளவன் வந்துருவாரு இடதுசாரி வந்துரும் வைகோ வந்துருவாரு பழையபடி திமுக ஒத்தக்கட்டையா இருக்கும் 40 ஃபெயில் ஆகும் 40 ஃபெயில் ஆகும் அதனால இந்த நேரத்துல எந்த விதமான மூவ் ஏடிஎம்கே எடுத்திருக்கு ஏடிஎம்கே வந்து அவர்லாம் ராஜதந்திரி கருணாநிதி போல அவ்வளவு அரசு ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தை நடக்குது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சுனில் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னைக்கு ராகுல் காந்தி கூட இருக்காரு எப்படி பேசாம இருப்பாங்க இவங்க கதை எல்லாம் A to Z எல்லாமே தெரிஞ்சாரு சுனில் ஒளிவு மறைவு இல்லாம இவங்களுடைய பேக்ரவுண்டு இவங்களுடைய பினான்சியல் எல்லாமே தெரிஞ்சது சுனில் இன்னைக்கு அதே சுனில் ராகுல்கிட்ட போய் இருக்கிறாரு அதனால ஈஸி தான் ஒரு பெரிய காரியம் ராகுலும் சோனியா காந்தி அம்மாவும் சிந்தனை தெரியணும் இந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும் இன்னைக்கு அவங்க ஹீரோங்கிற மனசுல வரணும் நம்ம ஒரு பிரதம வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு மனசுல வரணும் வந்துட்டுனா இவங்க எந்த பக்கம் நிற்காங்களோ அந்த பக்கம் ஈமொச்சை மாதிரி எல்லாரும் வந்து ஒட்டிக்கிடுவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்து கூட்டணி இந்த அளவில் மாறுதா அல்ல அதே டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் நிற்குதா கூட்டணி மாறும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மாறும் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி